பாருங்க, அவரை உள்ளுக்கு தங்கியிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஆலயம்னு சொல்லிட்டு அவர் உள்ளுக்கு தங்கிறாரு, அவரை சிலையாக வச்சிடாதீங்க. அவர் ஜீவன் உள்ளவர். இருக்கட்டும். 84வது சங்கீதம் 10:11, வேறு இடத்தில் நம்ம வாழ வேணாம். எங்கேயால மற்ற இடத்துலலாம் போய் வாழ்ந்துக்கிட்டு இன்பத்தை தேடிக்கிட்டு அதெல்லாம் செய்யாமல் நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுக்குள்ளே அவரோட வீட்டு, அங்கே அவர் வீடுன்னு சொல்லி, ஏன்னா அன்றைக்கி ஆலயம்தான் பிரதானமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே அவர் தங்கியிருக்கிறார், நம்மளோட பயணம் செய்கிறார். ஆமென். இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம வாழும்பொழுது நம்ம அவர் ஆலயமாக இருக்கிறோம், அவரை நம்ம சுமந்து கொண்டிருக்கோம், அவர் நமக்குள்ளே தங்கியிருக்கிறாரு. அவரு கூட பாருங்க, அவரை உள்ளுக்கு தங்கியிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஆலயம்னு சொல்லிட்டு அவர் உள்ளுக்கு தங்கிறாரு, அவரை சிலையாக வச்சிடாதீங்க. அவர் ஜீவன் உள்ளவர். ஜீவன் உள்ளவர் எதுவுமே என்ன இருக்கணும்? உறவு இருக்கணும். ஜீவன் உள்ள எதுவுமே அவரை சோஸ்தரிக்கணும். ஜீவனில் எதுவுமே என்ன இருக்கணும்? அங்கே ஒரு உறவு இருக்கணும். நீங்கள் உறவு இல்லாமல் வாழ முடியாது. அந்த உறவை நீங்கள் அவரோட கூட வளர்க்க நீங்கள் என்ன ஆவீங்க? அவரை போல் மாறிக்கிட்டே இருப்பீங்க. தண்ணி கோசலாம் எடுக்க வேணாம். நான் 30 நாள் உபவாசம் எடுத்தேன்னா நான் மாறிடுவேன். இல்லை, அவரோட பழகுங்க, நீங்கள் மாறிடுவீங்க. வருத்தி கொள்ள வேணாம். உங்களை வருத்தி கொள்கிற வாழ்க்கைக்கு அவர் அழைக்கப்படலை. இலைப்பாறுதல் நிறைந்த வாழ்க்கைக்கு அவர் அழைச்சிருக்கிறார். அங்கே வாழ கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் லைஃப் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், ஆனால் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். எப்படிங்க? சிம்பிளாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அதெல்லாம், ஆனால் அதே நேரத்தில் விருத்தி அடைவீங்க. அதே நேரத்தில் உங்கள் நிலை செழிப்பாக மாறிட்டு இருக்கும். ஏன்னா யார் உங்க கூட இருக்கா? யார் உங்க கூட ஜேர்னி பண்ணுறா? நீங்கள் யாருக்கு கை கோத்துருக்கீங்க? நீங்கள் யார் கூட பயணம் பண்ணுறீங்க? அந்த பயணம் உங்களை செழிப்பாக்கும். ஏன்னா யார்? அவர் நன்மை நமக்கு உண்டு பண்ணுகிறார். அவர் நல்லவர். அவர் கூட பயணம் பண்ணனால நல்ல காரியங்கள் தான் நமக்கு நடக்கும். ஆமென். நல்ல காரியங்கள் தான், நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ளும், நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும், நல்லதை எல்லாமே நல்லது. ஆமென். ஆமென். சில நாள் என்னாச்சும் பாதிப்பு வந்துச்சு, என்னாச்சும் லாஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ நஷ்டம் வந்துட்டா, ஆண்டவர் தண்டனை, ஆண்டவர் தண்டிக்கிறாரு. இல்லை, பண்ணுறதெல்லாம் நம்ம கடைசியில் அவர்கிட்ட பேர் அவர் போய்ட்டோம், ஆண்டவர் தண்டிக்கிறார். புரியுதா? ஆமென்.